உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். த்ரிஷா அவர்களோட விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. த்ரிஷாவை பத்தி அரசியல்வாதி ஒருத்தர் விமர்சனம் செஞ்சிருக்காரு. த்ரிஷா அவர்களை பத்தி மன்சூர் அலிகான் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்துக்கு த்ரிஷா உடனே எதிர்வினை ஆற்றுறாங்க. ஆனா இப்போ அரசியல் தலைவர்ன்றதால த்ரிஷா இதை பத்தி பேசாம ரொம்ப மௌனமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? மௌனம் பேசியது என்கிற படத்தில் அறிமுகமான த்ரிஷா இப்போ ஏன் மௌனமாக இருக்கிறாருன்னு கேட்குறீங்க. அதில் த்ரிஷா அவர்களை பொறுத்தவரையில் மன்சூர் அலிகான் சக நடிகர், பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவர். அதனால் ஒரு நடிகர் என்கிற முறையில் அவர் பேசியது ஆணாதிக்க சிந்தனையினுடைய அடிப்படையில். ஏன்னா அவர் ஒரு சும்மா ஒரு ஜாலியாக பேசுகிறங்கிற பேரில் ரேப் சீனெல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுறது, ஹீரோக்களே அந்த மாதிரி சீனில் நடித்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் வில்லங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு அது ஒரு கிண்டல் துணியில் தான் கேட்டார். ஆனாலும் அந்த வார்த்தை பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எப்படி ஒரு நடிகன் பயன்படுத்தலாம்ங்கிற எதிர்ப்பு வந்தது. ஆனால் அங்கு எதிர்த்தவர்கள் இங்கே ஒரு பாஜக மாநில தலைவர்களால் பயந்து கொண்டு பேச மறுக்கிறார்களா, ஏன் சம்மந்தப்பட்ட ஆளே என் பெயரை எப்படி இணைத்து பேசலாம் அப்படின்னு கேட்பதற்கான தைரியத்தை அவர் இழந்து இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் பொதுவெளிகளிலே பெண்கள் கலைப்பூர்வமான விஷயங்களுக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய பெண்களுடைய தனிமனித வாழ்க்கை குறித்து அவதூறுகளை, கட்டுக்கதைகளை, உண்மையோ இல்லையோ என்று தெரியாத, உறுதிப்படுத்த முடியாத யூகங்களை பேசுவது என்பது என்ன ஆகும்னா, கலைத்துறைக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய பெண்கள் வருவதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி விடுகிறது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுடைய மகள் கலை ஆர்வமிக்கவராக இருந்து சினிமா சம்பந்தமான ஒரு உயர்கல்வியெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இன்றைக்கி அவங்க திடீர்னு ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக அவங்க நடிக்கிறாங்க. ஆடிஷனுக்கு போயிருக்கிறாங்க, ஓகே ஆயிடுச்சு. அது வரைக்குமே அந்த டைரக்டருக்கு தெரியலை இது ஒரு அமைச்சரின் மகள் என்பது தெரியலை. அப்போ எதுக்காக அவங்க ஒரு தமிழ்நாட்டுக்கே நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தங்கம் தென்னரசு, எனக்கும் ஒரு நட்பாக பழகக்கூடியவர், அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவும் அமைச்சராக இருந்தார், தங்கபாண்டியன் சொல்லி அமைச்சராக இருந்தார். இவருடைய சகோதரி தான் தமிழச்சி தங்கபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியிலேருந்து கலைத்துறைக்கு ஒரு பெண் வர்றாங்கல்ல. அப்போ இந்த துறை இந்த மாதிரி பெண்கள்லாம் வருகிற போது அது பெண்களுக்கு பாதுகாப்பான துறையாக அது மாறும். இப்போ நீங்கள் கமலஹாசன் பொண்ணு நடிக்கும் போது அது கண்ணியமாக அவங்க நடத்தப்படுவாங்க. எந்த பேக்ரவுண்டும் இல்லாத வரக்கூடிய பெண்கள் எப்படி அறிமுகமாகிறதுன்னு தெரியாமல், யார் மூலமாக வர்றதுன்னு தெரியாமல் வரக்கூடிய பெண்களுக்கு தான் பல வகையான பாலியல் ரீதியான சீண்டல்கள் ஏற்படுகிறது, அல்லது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்க வர்றாங்க. அப்படி இது எல்லா துறைகள்லையுமே பெண்களை பொதுவெளிக்கு வரவிடாமல் பல காலமாக பார்த்து கொண்டோம். இப்போ கலைத்துறையில் எல்லா தரப்பு பெண்களும் வரணும் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பெண் இயக்குனர்களே கிடையாது. இப்போ ஏதோ சுதா கங்கராங்கிறவங்க வெற்றி பெற்றதாங்க சமீபத்தில், சூரரை போற்று மாதிரி படங்கள், சமீபத்தில் பராசக்தி மாதிரி படங்கள், கொஞ்சம் வெற்றி படங்களில் 1-2 இருக்கிறனால தெரியுது. அதுக்கு முன்னாடி கண்ட நாள் முதல்னு ஒரு படத்தை எடுத்த பிரியான்னு ஒரு டைரக்டர், அது ரொம்ப மென்மையான உணர்வுகளை சொல்லுகிற படமாக அது இருந்தது, ரொம்ப சிறந்த படமாக இருந்துச்சு அந்த படம்லாம். அது மாதிரி நிறைய இயக்குனர்கள் ஒரு சிலர் வர்றாங்க, வந்த வேகத்தில் காணாமல் போயிடுறாங்க. அப்போ இதற்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆணாதிக்கமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இசையமைப்பாளர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெரிய அளவில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. வடக்கன்னு ஒரு படத்தில் ஜனனின்னு ஒருத்தவங்க இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப ரேராக தான், விதிவிலக்காக தான் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த துறைகளில் ஆணாதிக்கம் ரொம்ப பெரிய அளவில் வேலை செய்கிறது, கொடி கட்டி பறக்கிறது. அப்படிங்கிறப்போ ஒரு த்ரிஷா பற்றி எந்த கூச்சநாச்சம் இல்லாமல், எந்த விதமான ஊர்ஜிதமும் இல்லாமல், அப்படியே பர்சனலாகவே அப்படி ஒரு வாழ்க்கையே ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு அதை சொல்வதற்கான உரிமை இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. யாருடைய தனிமனித வாழ்க்கை குறித்தோ யாரும் பொதுவெளியில் பேசுவது என்பது அநாகரிகமானது. அது அவருடைய தனிமனித உரிமை. சம்பந்தப்பட்டவங்க அதை அவங்க உரிமை கோரலாம், அவங்க கேட்கலாம், பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு சொல்லலாமே தவிர பொதுவெளியில் போகிற போக்கில் எதையாவது ஒரு அவதூறை விதைத்து விட்டு போவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதை அரசியல் தலைவர் செய்தாலும் சரி, ஒரு சினிமா நடிகனாக இருக்கக்கூடிய ஒரு மன்சூர் அலிகான் மாதிரி ஒருத்தர் செய்தாலும் சரி, இரண்டுமே கண்டனத்துக்குரியது தான்
சார் இப்போ ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு 2 கோடி ரூபாய் வந்து கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன கேஸ் சார்? ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் 2 படத்துல வந்த பாட்டு வந்து வேற ஏதோ பாட்டோட ஒத்து போகுது இசை அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனா பொன்னியின் செல்வன் 2 வந்து ரிலீஸ் ஆகி தேட்டர்ல இருந்து அது வெளியும் போயாச்சு. ஆனா இப்போ அது குறித்தான கேஸ் திருப்பி சுவாரஸ்யமா வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இப்போ நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கு. அதை இயற்றியது யாரு, இசையமைத்தது யாரு, பாடியது யாருன்னு ஏதாவது குறிப்பு இருக்கா? இல்லை. பழமொழிகளுக்கு யார் ஆசிரியர்? இப்போ நம்ம சொல்கிறோம் திருக்குறளை வந்து சொல்லி குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மலரை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு திருவள்ளுவர் எழுதினார்னு சொல்கிறோம். கம்பனுடைய ஒரு வரியை சொல்லிட்டு இதை எழுதினது வந்து இந்த இந்த புலவர் எழுதினார், கம்பன் எழுதினார், சேக்கிடார் எழுதினார் பெரிய புராணத்தை. அப்படி எவ்வளோ நம்ம சொல்கிறோம்ல. நீங்கள் பழமொழிகளுக்கு யார் ஆசிரியர்? மக்களுடைய வாழ்வியல் அனுபவத்தில் இருந்து எத்தனையோ பழமொழிகள் தோன்றுகிறது. அது வந்து மிகச்சிறந்த கவிதைகளை போல கூட இருக்குது பல பழமொழிகள். இப்போ அது மாதிரி என்னென்னா இறைவனை பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ தேவாரம் திருவாசகம் மாதிரி பாடல்கள் அது மாதிரி சிவனுடைய ஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை அவர் எடுத்து கையாண்டிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த ராகத்தினுடைய அடிப்படையில் வேறொன்று மாற்றியிருக்காரு, அப்படியே போடலை அவர். அந்த சிவனுடைய ஸ்துதி என்கிற சொல்லக்கூடிய அந்த பாடலை அதை வந்து இவங்க எடுத்து கையாளுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்க்மான் சாமியார்னு ஒருத்தர் வந்து அருட்தந்தை மாதிரி அந்த வந்து இப்போ கிறிஸ்தவ பாதிரியார், அவர் போட்ட ஜபகீதங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள் பூராமே ஹாரி ஜெயராஜ் பயன்படுத்திட்டாரு. அப்படி பார்த்தா பெர்க்மான் சாமியாருக்கு தான் எல்லாமே கொடுக்கணும், அவர் இப்போ சம்பளத்தில் பாதி அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளில் இருந்து நிறையா திரைப்பட பாடல்களை வந்து கையாண்டிருக்காங்க எடுத்து. அப்போ கவிதை புத்தகத்துக்கு வந்து நம்ம 100 ரூபா கொடுத்து புத்தகத்தை வாங்கிட்டு அதில் இருக்கிற கவிதையை தூக்கி மீட்டரில் கொண்டே வச்சு மெட்டுக்கு பாட்டு எழுதும் போது கலந்து எழுதி அதில் வந்து ₹1,00,000 சம்பாரிச்சிருக்கிறாங்கல்ல பல பேர், பல லட்சங்கள் சம்பாரிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அதையெல்லாம் வந்து அவர் பூப்படைந்த சப்தம் அப்படின்னு ஒரு கவிதை தூக்கம் எழுதுறாரு. பூக்கள் பூக்கும் ஓசை யாரும் காதில் கேட்பதில்லையான்னு பாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல்னு ஒரு பாட்டு இருக்குது, நாமத்துக்குமார் பாட்டு. அந்த பாட்டு வந்து ஒரு கசல் கவிதை, அதை தூக்கி இதில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எடுத்தாள்வது கையாள்வது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதற்கு உரிமை கோருபவர்கள் அப்படின்னு ஒரு வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏஆர் ரஹ்மான் தரப்புல இருந்து இந்த பாடலில் இந்த ராகத்தில் இருந்து அப்படின்னு ஒர்க் பண்ணதில் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1991 குண்டேச்சாங்கிறவர் வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறாரு. உதய் பாவல்கர்னு ஒருத்தர் பயன்படுத்தியிருக்கிறாரு. 2017 வந்து நிர்மலா டேன்னு ஒருத்தவங்க வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. 2023 கூட கபீரி அப்படிங்கிறவர் இந்த இசையை பயன்படுத்தியிருக்காரு. இவ்வளவு பேர் பயன்படுத்தும் போது ஏன் மேலே மட்டும் எதுக்கு வழக்கு போடுறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் அதை அப்படியே பயன்படுத்தலை, ஹிந்துஸ்தானி இசையில் இருந்து நான் வந்து வெஸ்டர்னுக்கு மாற்றி வேற ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன், அதோட தாக்கத்தில் இருந்து அவன் உருவாயிருக்கு. ஆனால் அந்த தாக்கத்தை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒப்புக்கொள்கிறாரு. அப்படியே பயன்படுத்தலைல என்கிட்ட எதுக்கு வந்ததுக்கு நீங்கள் அபராதம் கேட்குறீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அபராதம் கட்டலாம். ஏன்னா ஒரு பின்னாடி அரசியல் அழுத்தம் அது மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? அது இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் அவர் அதைத்தான் மறைமுகமாக சொல்றாரு. இத்தனை இசையமைப்பாளர்கள் பயன்படுத்தும் போது இல்லாதது எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. காய்ச்சமரம் கல்லடி போடுன்னு சொல்றது. இப்போ உதாரணத்திற்கு சிற்றனைங்கிற நாவல்ல இருந்துதான் வந்து உதிரி பூக்கள் உருவாச்சு, அந்த விஜயன் நடித்தது. அப்ப அந்த கதையினுடைய தாக்கத்துல இருந்து இன்னொரு கதை உருவாகுது. நேரடியாக அந்த கதையை அப்படியே அவர் எழுதலை. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட வந்து மகேந்திரன் வந்து புதுமை பித்தன் உயிரோட இல்லை, அவர் குடும்பம் தான் இருக்கு, அவர் மகள் தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம ஒரு தொகையை கொடுத்து இந்த சிற்றன்னையினுடைய தழுவலில் இருந்து ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காரு, சிற்றன்னை கதையை என்கிட்ட கொடுங்க, புதுமை பித்தன் எழுதுனா கதையை கொடுங்க அப்படின்னு கொடுத்து சின்ன நாவல் அதை குட்டியும் படித்து முடிச்சிட்டாரு. இதுக்கு நீங்கள் எழுதின கதைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த உதிரி பூக்களில் 2 குழந்தைகள் வந்து அப்படியே வந்து தனிமையாக நிற்கும். அவன் ஆத்துக்குள்ளே இறங்கினோடனே கிளைமாக்ஸில் விஜயன் இறங்கினோடனே அந்த குழந்தை வந்து நிற்கும். தாய் தகப்பன் செய்கிற தவறுகளுக்கு குழந்தைகள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் கான்செப்ட். தகப்பன் சரியில்லாமல் போயிட்டான், ஒரு குடியாரனாக போயிட்டான், ஒரு மோசமானவன் ஆகிட்டான் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா குழந்தைகளை தான் பாருங்கள். உங்கள் அப்பா குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அவமானப்படும், பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படும், எல்லா வகையிலும் மன ரீதியாக எல்லா ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகலாம் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற தண்டனையாக மாறிடும் அப்படிங்கிறது தான் அவன் கான்செப்ட். அந்த சிந்தனை எனக்கு அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தார்மீக உரிமையினுடைய அடிப்படையில் அவங்களா முன் வந்து கொடுக்குறாங்க. இப்படி 2 விதமான விஷயமும் இருக்குது. அதில் ஏஆர் ரஹ்மான் வந்து என்ன சொல்கிறாருன்னா
நான் அதை அப்படியே பயன்படுத்தவில்லை. இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய திரைப்பாடலில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரனோ பாட்டுக்கல இது அப்படியே பட்டினத்தாரில் இருக்குது. அப்போ இது மாதிரியான சர்ச்சைகள்ங்கிறது எல்லா காலத்திலையும் உள்ளது. பெரிய கலைஞர்களாக இருக்கிறவங்க ஒரு ஒரு படைப்பின் தாக்கத்திலே இருந்து உருவாவார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் இதை நம்ம குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டால் அது சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை சொல்லணும். இந்த பாடலுக்கு உரிமை கோருவதற்காக ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அது நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கிறது. நிச்சயமா சார், எங்களோட பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்காக நாங்கள் உங்ககிட்ட காத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் எங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.